சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளுக்கு அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கா? இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாளா? பாட்டி, அத பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஏதோ பூர்ணிமாவும் ரகுவும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சுதான் ஏன் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்த. அது இப்படி வந்து முடியும்னு எனக்கு மட்டும் எப்படி பாட்டி தெரியும்? இப்ப கூட பூர்ணி கெட்டு போகணும்னு நான் நினைக்கல. அவ நல்லபடியா இருந்து என் குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஒரே வீட்ல 2 பேரும் இருக்கும். குழந்தையே இல்லாம அவ இருக்காளேன்னு அந்த கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அவளுக்கு நான் இதை பண்ண. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா அவ பதிலுக்கு பண்ணது பாத்தீங்களா? நீ எதுக்கு செவந்தி இப்படி வருத்தப்படுற? அவ பண்ணதுக்கு அவ அனுபவிப்பா. இப்படி இருக்கிறவங்க வயித்துல எல்லாம் அடிச்சா அவ நல்லாவா வாழ முடியும்? அப்பத்தா கைமனோங்கிற பேரையும் எடுத்துக்கிட்டு தொழிலும் பண்ண விடாம தடுத்தா எப்படி பாட்டி? இத்தனை பொருளும் வேஸ்டா தானே ஆகும். அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு சிந்து. எவ்வளவு பேரோட உழைப்பு இது. இதை நம்பிதானே நம்ம இத்தனை பேரும் இருக்கோம். என்னை நம்பி 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த வீடு இருக்கு. அது மட்டுமா, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களை நம்பி அவங்க குடும்பம் எல்லாம் இருக்கு. இத்தனை பேரோட வாழ்க்கை இதை நம்பி இருக்கும்போது அவ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? செவந்தி, இவளை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்படி பதிலுக்கு பதில்னு எத்தனை நாளைக்கு பண்ணிட்டே இருக்கிறது சிந்து? அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளுக்கு என் மேல அவ்வளோ ஒரு வெறுப்பு. எப்படியாவது நான் அவ கால்ல விழணும்னு நினைக்கிறா. அதுக்காக கம்பெனி பேரை கூட எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு இந்த பொருள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி வச்சிருக்கா. அவ நினைக்கிற மாதிரி நடந்தா நம்ம கையில காசு இல்லாம போயிடும். காசு இல்லனா என்னோட இடத்த அவ புடிச்சிடலாம்னு நினைக்கிறா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது சிந்து. அவளுக்கு என்ன பத்தி தெரியல. பாசமா நடிச்சு குழந்தைய புடுங்கின மாதிரி இது எல்லாத்தையும் புடுங்கினா நான் ஒன்னும் இல்லாதவள ஆயிடுவேன். அதுக்கப்புறமா அவ காலடியிலேயே கிடப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு அவளுக்கு தெரியல. தெரிய வைக்கணும் சிந்து. செவந்தி, இவ்ளோ பொருளையும் இப்ப விக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? இல்ல சிந்து, நாம அந்த கடைக்காரங்களை போய் பார்க்கலாம். இது வரைக்கும் பாதி கடைக்காரங்க தான் திருப்பி கொடுத்திருக்காங்க. மிச்ச கடைக்காரங்க எல்லாம் இன்னும் ரிட்டர்ன் தரல. எல்லார்கிட்டயும் போய் பேசுவோம். திரும்ப இந்த பொருள் எல்லாம் ஸ்டாக் முடியற வரைக்கும் விற்க சொல்லி கேட்போம் சிந்து. நாம பேசினா ஒத்துப்பாங்களா செவந்தி? எல்லாமே நம்ம பேசுறதுல தானே இருக்கு சிந்து. பேசி பாப்போம். இவ பேசி ஒரு பொருளை திருப்பி கொடுக்க முடியும்னா நம்ம பேசி அதே பொருளை விற்க வைக்கவும் முடியும் சிந்து. போலாம் செவந்தி, கண்டிப்பா போலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா அவ என்ன பண்ணிருக்கான்னு? பாத்தீங்களா செவந்தி அவளுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டா? பெத்த குழந்தைய கூட விட்டு கொடுத்தால. இதுக்கு மேல அவளுக்கு என்ன பண்ணணும்? ஆரம்பத்துல இருந்து அவளை இங்க யாரும் கண்டிக்கல. அதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு திரியறா. பாட்டி, நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அடுத்தடுத்து ஒவ்வொரு செலவா வந்து நிக்கும். வீட்டு செலவுல இருந்து குழந்தைங்க ஸ்கூல் செலவு வரைக்கும் லைனா வந்து நிக்கும். நாம அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். செவந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்குமா? அப்படியெல்லாம் கடவுள் யாரையும் கைவிட மாட்டாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நடக்கும் பாட்டி. என்ன குமாரு, பூர்ணிமா வந்துட்டாங்களா? இல்லைண்ணா, இன்னும் வரல. அவங்களுக்காக தான் வெயிட்டிங்க. குமாரு, செவ்வந்தியும் பூர்ணிமாவும் ஒன்று சேரவே கூடாது, புரியுதா? அவங்க சேராம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பெனிஃபிட். என்னண்ணா சொல்றீங்க? ஆமாண்டா, என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரே குடும்பம். நாளைக்கு யாராவது பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சுட்டா முத காரியமா நம்ம 2 பேரையும் தான் வெளியே துரத்தி விட்டுருவாங்க, புரியுதா? ஏற்கனவே நமக்கும் செவ்வந்திக்கும் ஆகாது. பூர்ணிமா நம்மளை வேலைக்கு வச்சிருக்கிறதுக்கு காரணமே நமக்கும் செவ்வந்திக்கும் ஆகாதுங்கிறதுக்காக மட்டும்தான். அதனால
கடைசி வரைக்கும் செவ்வந்திக்கும் பூர்ணிமாவுக்கும் ஆகாத மாதிரியே பண்ணணும். புரியுதா? புரியுதுண்ணே, புரியுது. அது மட்டும் இல்ல, இவளுக்கு இந்த பிசினஸ பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. நம்மளை நம்பித்தான் இந்த பிசினஸ்லயே உள்ள இறங்கியிருக்கா. 4 பிரியாணி செய்யறவனும் ஒரு ஒன்னும் தெரியாத புருஷன் இருந்துட்டா பெரிய பிசினஸ் உமன் ஆயிடலான்னு பாக்குறா. இவ என்னமோ மக்களை முட்டாளுன்னு நினைச்சிட்டு இருக்கா. நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தா வந்து வாங்கி சாப்பிட்டு போயிருவாங்கன்னு நினைப்பு. ஏற்கனவே நம்மளும் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். செவ்வந்தி கிட்ட பிரியாணி நல்லா இருக்குன்னு உடனே மொத்த கூட்டமும் அங்க போச்சுல்ல. அதேதான். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அங்கேயே போயிடுவாங்க. அப்போ என்னண்ணே பண்றது? டேஸ்டா நம்மளும் பிரியாணி போடுவோம். ஏண்டா, இவ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறா. இதை வச்சுக்கிட்டு எப்படிடா டேஸ்டா பண்ண முடியும்? இப்போதைக்கு இப்படியே போகட்டும். பிரியாணி மூலமா நமக்கு ஒரு காசு தேராது. அதனால சைடில் ஏதாவது கொஞ்சம் கமிஷன் வச்சு காசடிக்க பார்ப்போம். சரியா? ஆமாண்ணே, நானும் அதை தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச சப்ளைஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டிங் வச்சா நம்மளே எல்லாத்தையும் பூர்ணிமாட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம். அப்போ அதை பண்ணுவோம். இனிமே என்னென்ன பொருள் எங்கெல்லாம் வாங்குறாங்கன்னு விசாரி. அவங்க வாங்குற இடத்துக்கு பதிலா நம்ம ஆளுங்களை வச்சு வேற கடையில இருந்து கொடுக்க சொல்லுவோம். நமக்கு ஒரு கட்டிங் கிடைக்கும்ல. சூப்பர்ண்ணா, அப்ப அப்படியே பண்ணிடலாம். டேய், செவ்வந்திங்கிற பேரை கேட்டாலே அவளுக்கு கோபம் வரணும். அதுக்கு என்னெல்லாம் ஏத்தி விடணுமோ அத்தனையும் ஏத்தி விடுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. நல்லா இருக்கா? அச்சோ, கீழே விடுமா? ஐயோ, உனக்கு பால் கொடுக்க சொல்லிட்டு போனா நான் மறந்தே போயிட்டேன். இரு, அப்பா உனக்கு பால் கலக்கி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் சமத்தா இங்க உட்காந்து காரை வச்சு விளையாடு. உட்காரு, உட்காரு. இந்தா இந்தா கார புடி. இந்தா புடி புடி. இந்தா விளையாடு. அப்பா போயிட்டு உனக்கு பால் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? பால் பவுடர் டப்பா எங்க இருக்கு? இந்த டப்பா தானா? இல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்காங்களா? ஐயோ, இந்த பால் பவுடர் வேற இல்லையே. நல்ல வேலை கால் பண்ண. நானே உனக்கு கால் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீயே கூப்பிட்ட. என்னதுக்கு கூப்பிடணும்னு நினைச்சீங்க? பூர்ணி, பால் பவுடர் டப்பா காலியா இருக்கு. வேற ஏதாவது புதுசு வாங்கி வச்சிருக்கியா இல்லையா? ஐயோ, நான் நேத்தே நினைச்சேங்க வாங்கணும்னு, மறந்தே போயிட்டேன். ஓ, அப்ப தீந்துருச்சா?